தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் நீரே நல்ல மெய்ப்பராய் எங்களோட கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. இப்போதும் இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திரு சமூகத்தினாலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம். ஆண்டவரே, பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை ஆண்டு கொண்டு ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு சீர்படவும் உமக்களே ஊண்ட கட்டப்படவும் எங்கள் ஒவ்வொருக்கு உதவித்தாரும். மீட்பரிச்சரமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக்கொள்ளும் பரலோக பிதாவே, ஆமென். நாம் முதலாவது பாடலாக பேரன்பின் கீதங்கள் புஸ்தகத்தில் உள்ள பாடல் எண் 25 நாம் பாடுவோம். பாடல் எண் 25. நம் உள்ளம் வந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி அந்த பேரின்பத்தை வெளிப்படுத்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடிப்பாடி துதிப்பேன். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என் உள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என் உள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. பரலோக தேவன் பாரினில் வந்தார், பாவி என்னை மீட்கவே, தூய பரிசுத்த இரத்தத்தை எனக்காக சிந்தி கழுவினாரே தூய்மையாய், என்னை ஏற்றுக்கொண்டார் பிள்ளையாய். பரலோக தேவன் பாரினில் வந்தார், பாவி என்னை மீட்கவே, தூய பரிசுத்த இரத்தத்தை எனக்காக சிந்தி கழுவினாரே தூய்மையாய், என்னை ஏற்றுக்கொண்டார் பிள்ளையாய். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என் உள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. அன்பினால் என்னை அள்ளி தழுவி கட்டி அணைத்து கொண்டார், நல்ல காதலனாய் என்னை நேசித்து போஷித்து கிட்டி இழுத்து கொண்டார், அவர் அன்பில் இணைத்து கொண்டார். அன்பினால் என்னை அள்ளி தழுவி கட்டி அணைத்து கொண்டார், நல்ல காதலனாய் என்னை நேசித்து போஷித்து திட்டி எடுத்து கொண்டார், அவர் அன்பில் இணைத்து கொண்டார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என் உள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல முடியவில்லை, இந்த பாவியாம் என்னையும் தம்மை போல் மாற்றிடும் பரவசம் எனக்கு அளித்தார், நல்ல பாக்கியம் எனக்கு தந்தார். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல முடியவில்லை,
எனக்கு தந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பேன். இன்னல்கள் தொல்லைகள் இடர் வந்த போதிலும் சந்தோஷம் எனக்கு அளித்தார். வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டு முன்னோக்கி சென்றிட தைரியம் எனக்கு அளித்தார். நித்திய நம்பிக்கை எனக்கு தந்தார். இன்னல்கள் தொல்லைகள் இடர் வந்த போதிலும் சந்தோஷம் எனக்கு அளித்தார். வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டு முன்னோக்கி சென்றிட தைரியம் எனக்கு அளித்தார். நித்திய நம்பிக்கை எனக்கு தந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பேன். அகிலத்தை ஆளும் சர்வ வல்ல தேவன் எந்தன் தகப்பனானார். எந்தன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வியாதிகள் மத்தியில் கரம் பற்றி நடத்திடுவார். கைவிடாமல் தினம் போஷிப்பார். அகிலத்தை ஆளும் சர்வ வல்ல தேவன் எந்தன் தகப்பனானார். எந்தன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வியாதிகள் மத்தியில் கரம் பற்றி நடத்திடுவார். கைவிடாமல் தினம் போஷிப்பார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பேன். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பேன். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் ஆல்ரெடி தியானித்த ஒரு சங்கீதத்தில் உள்ள ஒரு பகுதி. சங்கீதக்காரர் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையிலிருந்து ஒரு பாடின பாடல். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என் வாழ்விலே. ஒரு குகையில் மறைந்திருந்த அந்த நேரத்தில் எழுதப்பட்ட பாடல். எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. நித்தம் என் உள்ளம் கர்த்தருக்குள்ளே இத்தரை மீதில் மேன்மை பாராட்டும். நித்தம் என் உள்ளம் கர்த்தருக்குள்ளே இத்தரை மீதில் மேன்மை பாராட்டும்.
சிறுமைப்பற்றோரை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வார், பேரின்பம் காண்பார். சிறுமைப்பற்றோரை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வார், பேரின்பம் காண்பார். என்னோடே மன்னவனை மகிமைப்படுத்துங்கள், உயர்த்திடுங்கள். என்னோடே மன்னவனை மகிமைப்படுத்துங்கள், உயர்த்திடுங்கள். கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே. கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே. ஆண்டவர் அவரை தேடி நின்றேனே, வீண் பயம் நீங்க செவி கொடுத்தாரே. ஆண்டவர் அவரை தேடி நின்றேனே, வீண் பயம் நீங்க செவி கொடுத்தாரே. வேண்டுதலோடு வேந்தனின் முகத்தை காண்கின்ற வேலை தேடன் அளித்தாரே. வேண்டுதலோடு வேந்தனின் முகத்தை தேடன் அளித்தாரே. நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து களித்திடுங்கள். நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து களித்திடுங்கள். கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் நீரைக்காய் தாழ்ச்சியடைந்தே ஏங்கிடக்கூடும். சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் நீரைக்காய் தாழ்ச்சியடைந்தே ஏங்கிடக்கூடும். உங்கவன் அவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். உங்கவன் அவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். காக்கும் நல்தேவனை நம்பிடுவேன், பாக்கியவானென வாழ்ந்திருப்பேன். காக்கும் நல்தேவனை நம்பிடுவேன், பாக்கியவானென வாழ்ந்திருப்பேன். கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. ஹல்லேலூயா. நாம் கடைசியாக நம் பாடல் புஸ்தகத்தில் உள்ள பாடலின் 175 நாம் பாடுவோம். பாடலின் 175. எந்த சூழலிலையும் ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படத்தக்க பாத்திரம். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி எப்படிப்பட்ட கொடுமையோர் சீரல் வந்தாலும், போராட்டம் சோதனை வந்தாலும், எல்லாவற்றிலும் அவர் கருணையோடு உடையவராய் நமக்கு கிருபையை அளித்து இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்த நல்ல ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமம். போற்றிடுவோமே,
கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை, கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே. கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை, கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. கொடுமையோ சீரல் பெருவெள்ளம் போல, அடிக்கையில் மோதியே மதில்களின் மீதே. கொடுமையோ சீரல் பெருவெள்ளம் போல, அடிக்கையில் மோதியே மதில்களின் மீதே. வேலனும் வேலைக்கு எளியோர்க்கும் தீடனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் விண்ணிழலும் ஆனார். வேலைக்கும் எளியோர்க்கும் தீடனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் விண்ணிழலுமானார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம், ஓரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம், ஓரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க இடம் அளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க இடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. கல்லும் முள்ளுகளுள்ள கடின பாதையிலே, கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமதை வருத்த. கல்லும் முள்ளுகளுள்ள கடின பாதையிலே, கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமதை வருத்த. எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும், வல்லவர் இயேசு நம் செல்கிறார். எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும், இயேசு நம் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. சீயோனில் சிறப்புடன் சேர்த்திட இயேசு, சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுவே. சீயோனில் சிறப்புடன் சேர்த்திட இயேசு, சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுவே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய
இரக்கம் கரையில்லை, அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம் கரையில்லை, அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்திருப்போம். நம் ஆண்டவர் கருணையோடு இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவர். அவருடைய இரக்கமும் கிருபையும் இந்த நாள் வரைக்கும் நமக்கு தந்து நடத்துகிற அருமையான நல்ல ஆண்டவராக நம்ம கூட தான் இருந்திருக்கிறார். இந்த நாள் நல்ல தகப்பனாக, நல்ல சகோதரனாக, நல்ல நண்பனாக, இந்த நாள் வரைக்கும் கைவிடாத நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்க இந்த நாள் வரைக்கும் அவர் நடத்தி வந்த பாதையிலே கொஞ்சம் நிதானித்து எண்ணி பார்த்து நன்றி உள்ளத்தோடு ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் எல்லோரும் இறைத்த நாளத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி முடிந்தவர் கரங்களை உயர்த்தி எல்லோரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த கடவுள். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் இந்த பூமியில் ஒரு இயல்பான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழக்கூடிய ரகசியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அப்பா எப்பொழுதும் விசுவாசத்தினால் பிழைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எங்களை சுற்றி இருக்கிற முடிய மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நேரத்திலையும் எங்களை நடத்துகிற அப்பா பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே இருந்து எங்களை உணர்வுள்ள இருதயத்தை தந்து நடத்துகிற நல்ல ஆண்டவரே எங்களோடு இருக்கிறீங்களே, நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிற மகத்துவங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம் ஆண்டவரே. எங்கள் இதயத்தை எவ்வளவாய் மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. பின் திரும்பி பார்க்கிறோம் அப்பா, எல்லா காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அழகாய் மாற்றி இருக்கிறீங்களா, நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை முடிவு புரிந்தும் நீர் நடத்துவீர் என்பதை அறிந்தும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் யூ ஃபாதர், பிரைஸ் யூ. எத்தனை காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே மாற்றின நல்ல தகப்பனாக எங்களோடு இருந்தீங்களே, அதற்காக நன்றி. உங்களுடைய அன்பு மாறாததாக, உங்களுடைய கிருபை மாறாததாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் ஏறினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏறினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். நாம் ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக ஆண்டவர் துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்திலே அவர் 2ஆம் வசனம், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்திலே ஒப்புவி. அவர் ஆரம்பிக்கிற அந்த விதமே என்னவென்று சொன்னால், அந்த உண்மை குறித்து அவர் கொஞ்சம் விளக்கம் தருகிறார். என்ன உண்மை?
அநேகம் சாட்சிகள் கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்து அதை வைத்து தான் அவர் நீ என்னிடம் போதிக்கப்பட்டாய், நீ கேட்டாய். இல்லாமல் சாட்சிகள் என்று சொல்வது இன்னும் மேகமூன்ற திரளான இந்த சாட்சிகள் இருக்க என்று அவர் கூறும் பொழுது அந்த எபிரேயர் 12 வாசிக்கிற வசனத்தின்படி அந்த 11ஆம் அதிகாரத்தில் வெறும் பெயரை அவர் சொல்லவில்லை. தேர் இஸ் அ கேரக்டர் பிஹைண்ட் எவ்ரிதிங். ஆபிரகாமை வைத்து உள்ள அவருடைய விசுவாசனுடைய கேரக்டரை அவர் எழுதுகிறார், அல்லது ஈசாக்கை பற்றியுள்ள ஒரு கேரக்டரை அங்கே அவர் எழுதுகிறார், சாரலை பற்றியுள்ள ஒரு குணாதிசயத்தை அவர் எழுதுகிறார். இட்ஸ் a குட் லைஃப், they lived a good life. வெறும் பெயரை பட்டியலை வைத்து அவர் சொல்லவில்லை. ஆகவே அநேகம் சாட்சிகள் என்று அவர் சொல்வதெல்லாம் there are so many characteristic of Christ, கிறிஸ்தனுடைய அந்த குணாதிசயத்தை முன்வைத்து தான் அப்படி அவர் குறிப்பிட்டு அவர் கூறினார். அநேகம் சாட்சியோடு வாழ்ந்த தன்னுடைய ஜீவியத்தை வைத்து பின்பு நான் போதித்தேன், நீ அவைகளை கேட்டாய். ஆகவே அநேக சாட்சிகளுக்கு முன்பாக அநேக சாட்சிகளை வைத்து நான் உனக்கு போதித்த நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்திலே ஒப்புவி என்று சொன்னால் போதகத்தை ஒப்புவிக்கிறதல்ல, போதிப்பதற்கு உரிய பகுதியை அவர் சொல்லவில்லை. அப்படித்தான் அநேகர் போதகத்தை தான் அவர் சொல்கிறார் என்று எண்ணிக்கொண்டு நாமும் போதிக்கலாம் என்று தொடங்கி விடுகிறார்கள். ஆனால் எப்படி அவர் ஆரம்பித்தார் பார்த்தீர்களா? அநேகம் சாட்சிகளை முன்வைத்து நான் உனக்கு போதித்து நீ அதை கேட்டாய் அல்லவோ. தே ஆர் த பீப்புள், அவர்கள் தான் உண்மையுள்ளவர்கள். அந்த உண்மையுள்ளவர்களாக இருந்து போதிக்கிறவர்கள் யார் என்றால் தே லீவ் தட் லைஃப், அந்த வாழ்க்கையை வாழுவார்கள். நாட் 1 or 2, 1-2 நேரத்தில் வாழ்ந்து விட்டு ஏதோ ஒரு சாட்சியை வைத்து தாங்கள் அந்த நாட்களில் இப்படி இருந்தோம், அந்த நாட்களில் நாங்கள் பாவத்தை விட்டு விலகி இருந்தோம் என்று என்றைக்கோ உள்ள ஒரு பகுதியை பழைய காரியத்தை வைத்து அல்ல, டில் டுடே, இன்று வரைக்கும் அந்த ஓட்டத்தை செம்மையாய் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் அநேகம் சாட்சிகளை அநேகம் வைத்திருப்பார்கள், ஏராளம் வைத்திருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் போய் கேட்டால், உங்களுக்கு ஒரு உதவி என்று கேட்டால், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே உதவி செய்வதற்கு ஒரு வல்லவரானார். எப்படி அவர் சோதிக்கப்பட்டார்? நம்மைப் போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு உதவி செய்வதற்கு வல்லவரானவரிடத்திலே போய் நீங்கள் கேட்டால், தன்னுடைய புத்தக சுருளிலிருந்து என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று ஃப்ரம் த வால்யூம் ஆஃப் த புக், அதை புக்கை எடுத்து தன்னை பற்றி தான் அதை சொல்லுவார். டு யூ நோ வாட் ஹேப்பன் டு மீ, எனக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? எக்ஸாக்ட்லி வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ, நீங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டத்தை போகிறீர்களோ அதே போலவே நானும் ஒரு நாளிலே வாழ்ந்தேன், அந்த நாளிலே கர்த்தர் எனக்கு இப்படி உதவி செய்தார் என்று சொல்கின்ற ஒன்று இருக்கிறதே, அதுதான் உண்மையுள்ள மனுஷர்கள். உண்மையுள்ள மனுஷர்கள் என்று சொல்வது வெறும் போதக திறமையை வைத்து அல்ல. Do they have many witnesses in life? வாழ்க்கையிலே அநேகம் சாட்சிகள் உண்டா? சாட்சிகள் இல்லாமல் வசனத்தை எடுத்து பேசுவதற்கு அந்த நாட்களிலே அவர் வாட்ச்மேன் அவர் சொல்லுவார், வெறும் வசனத்தை பிரசங்கிக்காதீர்கள், அதை பிரசங்கிக்க வேண்டும் என்றால் பிசாசு அங்கே கைகூட்டி சிரித்து கொண்டு இருப்பான். ஏனென்றால் நீங்கள் என்னதான் வசனத்தை பிரசங்கித்தாலும் அதில் கொஞ்சம் ஃப்ளாஸ், நிச்சயமாக மிஸ்டேக்கள் வரத்தான் செய்யும். பிசாசு ஒரு மிஸ்டேக் கூட விட மாட்டான். புத்தக சூழலில் இப்படி எழுதியிருக்கிறதே அல்லது வேத வாக்கியத்தில் இப்படி எழுதியிருக்கிறதே என்று அவன் சொல்ல வந்தான் என்று சொன்னால், இப்படி எழுதியிருக்கிறதே என்று அவன் சொல்லும்போது அவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் கொஞ்சம் மாற்றி பெரட்டி எல்லாம் சொல்லவே இல்லை. ஹி வில் சே எக்ஸாக்ட் வேர்டு, சரியான வார்த்தையை தான் அவன் சொல்லக்கூடும். அப்படி அவன் ஹீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் பைபிள், வேதத்தில் ஹீ இஸ் வெரி எக்ஸ்பர்ட். அவன் ஆதாமிடத்தில் அவன் போய் ஆதாம் சிருஷ்டித்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருடங்கள் போயிருந்திருக்கக்கூடும். அவனிடத்தில் எப்படி அவன் அன்று பேசினதை ஞாபகப்படுத்தி சொல்கிறான். அவர் உங்களிடத்தில் சொன்னாரோ, இதை புசிக்கும் வேளையிலே சாகவே சாவா என்று சொன்னாரோ என்று சொல்லும் பொழுது ஒன் பியூட்டிஃபுல்லி ரெஃபரன்ஸ் ஹி டேக்ஸ் இட், நல்ல ரெஃபரன்ஸை எடுத்து கொண்டு வந்து வைத்து அவர் சொன்னார் அல்லவா என்று அவன் இவர்களே மறந்திருந்தால் கூட சொன்னார் அல்லவா, நான் சொல்கிறேன் யூ ஒன்ட் டை, நீங்கள் மறிக்க மாட்டீர்கள் என்று அவன் பிரட்டி பேசுவதற்கு அவன் தொடங்கி வைத்து விட்டான். ஆகவே
நாட் ஜஸ்ட் போதிப்பதற்கு, உண்மையில்லாம் இவைகளை ஒப்புவி, இவைகளை நன்றாய் என்ன செய்கின்ற இடத்திலே மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க இடத்திலே ஒப்புவி என்று சொல்வதால் நீங்களும் போதகராக இருந்து மற்றவர்களுக்கு போதிக்குவதற்கு ட்ரைனிங் எடுப்பதற்காகவும் அதை அப்படி அவர் சொல்லி வைத்து விட்டு போனார். நோ, ஹி வாண்ட், அவர் என்ன விரும்பினார் என்றால் உண்மையுள்ளவன் இடத்தில் ஒப்புவி. ஹூ இஸ் அ ஃபெய்த்ஃபுல் மேன்? உண்மையுள்ளவன் யார் என்று சொன்னால் அநேகம் சாட்சிகளை கொண்டவன், மிக மூன்று திரளான சாட்சிகள் என்று பெயரை வைத்து அல்ல, நிகழ்ச்சியை வைத்து அல்ல. தேர் இஸ் அ கேரக்டர் பிஹைண்ட் இட். அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியில் மத்தியிலே உங்களுடைய விசுவாசம் நிலை நின்றதையும், உங்களுடைய நம்பிக்கை வீணாய் போகாதிருப்பதையும், கவலைப்படாமல் வாழ்ந்ததையும், பாவத்தை ஜெயித்ததையும், பாவத்தை ரத்தம் சிந்த அளவிற்கு எதிர்த்து நின்றதையும், நீங்கள் நல்ல போராட்டத்தை போராடியதையும் ஏராளமாய் நீங்கள் வைத்திருக்கின்றீர்களே, அதை வைத்து தங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் வருவார் என்று சொன்னால் அவர்களுக்கு பெயர்தான் உண்மையுள்ளவர்கள். ஃபைண்ட் சச் ஃபெய்த்ஃபுல் மேன். உண்மையுள்ளவர்களை காணுங்கள். இந்த உலகத்திலே ஏராளமான போதகர்கள் இருக்கிறார்கள். போதகர்களுக்காக பஞ்சம் என்று பவுல் கொரிந்தியர்களை கேட்பார். உங்களிடத்தில் அநேகம் போதகர்கள் உண்டப்பா, பட் தெர் இஸ் நோ ஒன் லிவ்டு லைக் எ ஃபாதர். ஒரு தகப்பனாய் வாழ்ந்த அவர்கள் பேசினார்கள். ஒரு தகப்பன் என்று சொல்வது சாதாரண போதகனாய் நின்று அவன் வாழ முடியுமா? அவன் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். தன் பிள்ளைகளை அவன் கரெக்ஷன் பண்ண வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும். நீங்கள் பிரியமுள்ள பிள்ளைகளாய் அவரை பின்பற்றி என்று எழுதியிருக்கிறதே, அதுபோல் அவரை பின்பற்றுவதற்குரிய அடிச்சோடலை அவன் காண்பித்திருந்திருக்க வேண்டும். போதகர் உண்டு, எல்லாம் போதகர்களாக இருப்பதற்கு ஆசைதான். பட் ஃபாதர்ஸ் வெரி 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 ஃபியூ. கொஞ்சம் பேர் தான் தகப்பனாக இருக்கிறார்கள். ஏனென்றால் they take the responsibility. தன்னுடைய பிள்ளைகளை குறித்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார்கள். தன்னுடைய பேசுகின்ற வார்த்தை குறித்து கவனம் கொண்டிருந்திருப்பார்கள். அவன் மாயமான உண்மையற்றவர்களை போல் இருந்து கொண்டு தன் கையில் சிகரெட்டை வைத்து கொண்டு நீ சிகரெட் குடிக்கக்கூடாது என்று சொல்கிறவன் அவன் இருந்திருந்திருக்க மாட்டான். உண்மையில்லவன் அவன் ஒரு நாளும் சிகரெட் குடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்தபடினாலே தன் பிள்ளைக்கு அவன் போதிக்கும் பொழுது ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ், உன்னுடைய வாழ்க்கையை சேதப்படுத்தி விடும் என்று அவன் சொல்லுவான். பொய் சொல்லுவதா, தட் இஸ் 100% ராங் என்று சொல்லி இருந்திருப்பான். அவன் என்ன வேளாமோ பொய் சொல்லி வாழ்ந்து விட்டு தன் பிள்ளைகள் எப்படி அவன் போதிக்க முடியும்? ஆகவே பி எ ஃபாதர், நல்ல தகப்பனாய் நீங்கள் மாற வேண்டும் என்பது வேறு, போதகனாய் இருப்பது என்பது வேறு. 1000 கணக்கான போதகர்கள் உண்டு, தகப்பன்மார்களோ வெகு கொஞ்சம். தே ஆர் த ஃபெய்த்ஃபுல் பீப்புள். உண்மையிலிடத்திலே ஒப்புவி என்று சொல்லி தன்னையே வைத்து அதை அருமையாய் சொன்னார். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை அது போன்றவர்களை பார்த்து தான் அவர்களைத்தான் நீ தெரிந்து கொண்டு உண்மையிலுள்ளாய் மனுஷர்களாய் கண்டு இந்த கேட்ட சத்தியங்களை எல்லாம் அவரிடத்திலே நீ ஒப்புவிக்க வேண்டும். நீ வாழ்ந்த சத்தியங்களை எல்லாம் அவரிடத்திலே ஒப்புவி என்று சொன்னார். கற்பவேதனை என்று சொல்வது ஒருவன் கிறிஸ்து அவர்களுக்கு உருவாக வேண்டுமே என்ற ஒரு கவனம் இருக்கிறதே, அவன்தான் கற்ப வேதனை கொள்ளுவான். சும்மா பிரசங்கம் என்று சொல்வது எல்லாம் முடித்து விட்டு மக்களிடத்திலே போய் என்னுடைய பிரசங்கம் எப்படி இருந்தது என்று தான் கேட்பான். உங்கள் பிரசங்கம் அல்லது நன்றாக இருந்தது என்று மாலை போட்டால் தலைவணங்கி அந்த மாலையை வாங்கி கொள்வான். நானே நல்ல பிரசங்கி, என்னை விட மேலான பிரசங்கி ஒருவரும் இல்லை, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பிரசங்கி நான் என்று சொல்லி மார்த்தட்டி கொள்கிறவர்களை நான் நேரடியாகவே நான் பார்த்திருக்கிறேன். அதுபோன்ற தன்னை ஒரு பிரசங்கியாகவோ தங்களை ஒரு பெரிய போதகன் என்று வைத்து கொண்டு வாழ்கின்றவர்களாகவோ இருப்பதை ஒரு நாளும் ஆண்டவர் விரும்புவதே இல்லை. உண்மையிலவனை விரும்புகிறார். நான் கேட்கிறேன், உங்களுடைய ஜீவியத்தில் அதுபோன்ற ஒரு உண்மையை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே அநேகம் சாட்சிகளை கொண்டு தான் நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உண்மையை பாதுகாத்திருக்கிறீர்களாம். கேன் யூ சே பிஹைண்ட் பீப்புள், பின்னால் இருக்கக்கூடிய ஜனங்களை நீங்கள் பார்த்து அவரிடத்தில் இந்த வாழ்க்கையை கொண்டு வந்து ஒப்புவிப்பதற்கு உங்களால் முடியுமா? வெறும் போதகத்தையாக அவர் கேட்கிறார். இந்த உண்மையில்லவனாக இருந்து வாழ்ந்து மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, அதைத்தான் அவர் கேட்கிறார். மற்றவர்களுக்கு வெறும் பேச்சையே பேசலாம் என்று சொல்வது பேய்த்தனம். அது அவன் பேசுவான், அவனுக்கு எல்லா வசனங்களும் தெரியும். என்றைக்கோ 100 வருடங்கள் 200 வருடங்களுக்கு முன்பு ஆதாம் ஏவாளிடத்திலே பேசியதை கூட ரெஃபரன்ஸை வைத்து அப்படி அவர் சொன்னார் அல்லவோ என்று ஒரு வரி பாக்கி இல்லாமல் கரெக்டாக அவன் சொல்லுவான். அதே அவர் நம்மிடத்தில் கேட்டார், பிரசங்கம் பண்ணுவதற்காகவா நான் வேதத்தை நான் வாசித்திருந்திருக்க வேண்டும், உண்மையிலவனாய் இருந்திருக்க வேண்டும்.
ஃபெய்த்ஃபுல் மென். அதுபோன்ற சகோதரர்கள் எழும்பியிருக்க வேண்டும், உண்மையுள்ள சகோதரர் எழும்ப வேண்டும், உண்மையுள்ள சகோதரி எழுந்திருந்திருக்க வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று ஆசை என்று இருக்கிறதே. கொடுமையா கொடுமை. வாழ வேண்டும் என்று துடித்திருக்கக்கூடிய ஆசை இருக்கிறதே, பேரானந்தம். அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். அவன் நீர்வீழ்ச்சியிலிருந்து பெறுவதைப் போல் கிருபை மேல் கிருபை பெற்று செழித்தூங்கி அவன் வாழ்ந்திருப்பான். பின்பு ஒரு காலம் வரும்பொழுது அவனை ஆண்டவர் உபயோகிக்கும் பொழுது இட் வில் பி வெரி பவர்ஃபுல், வல்லமையுள்ளதாய் மாறும். அது ஏனென்று சொன்னால் உண்மையுள்ளவன், மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க அதிகாரத்தையும் தகுதியும் பெற்றவன் என்ற ஒரு இடம் இருக்கிறதே. கிறிஸ்தவத்தில் இல்லாத ஒரு இடமையா. இந்த கிறிஸ்தவத்தில் தேய்ந்து போய் அன்று இருந்ததை விட அன்று 10,000 தேய்ந்து போனது என்றால் இப்போ 4,000 ஆகிவிட்டது, இன்னும் தேய்ந்தது என்றால் இன்னும் 2,000 ஆகிவிட்டது. குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஹூ இஸ் தேர் த ஃபெய்த்ஃபுல் மேன்? எங்கே இருக்கிறான் அந்த உண்மையுள்ளவன்? அந்த உண்மையுள்ளவனை தன்னையே வைத்து சொன்னான். அநேகம் சாட்சிகளின் மத்தியிலே வைத்து கொண்டு தான் நீ என்னிடத்தில் நீ கேட்டாய், அதை இங்கே வைத்துக்கொள், அதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு அதே போன்று இருக்கக்கூடிய உண்மையிலுள்ள இடத்தில் தான் காரியங்களை ஒப்புவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டார். ஆகவே அதுபோன்ற ஒரு பகுதியை அவர் தனிப்பட்ட விதத்தில் தான் அதை கூறினார். நாட் கார்ப்பரேட் திங்ஸ். மொத்தத்திற்கு அவர் சொல்லிவிடவில்லை. அநேகருக்கு ஒரு எண்ணம், இந்த சபையில் இருந்தால் அல்லது இந்த குழுவில் இருந்தால் நாம் பரலோகம் போய்விடலாம். ஒரு முறை ஒரு செய்தி நான் கேட்டேன், யாரோ பேசின செய்தியை எடுத்து சொன்னார்கள், நானும் கேட்டேன். அது என்னவென்றால், இங்கு இருக்கிற சபை மக்களைப் போல் வேறு மக்கள் எங்கேயுமே இல்லை. இங்கே உள்ள மக்கள் தான் சியோனுக்குரியவர்கள், நாம் தான் பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், உண்மையான மனவாட்டி உருவாக்குகின்ற இடமே இதுதான் என்று சொன்னவுடன் ஒரு மாயை இங்கே உண்டாகி, ஓஹோ இந்த குரூப் வி குட் பி தேர், நாம் குரூப்பாய் சேர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு அதில் ஒரு மமதை கொண்டு நாங்கள் இந்த சபையில் உரியவன் என்று சொல்கின்றதிலே அப்படி ஒரு மமதை நோ, ஒரு நாளும் இல்லை. 12 சீசரிலே இருந்தாலும் அதில் ஒருவன் கெட்டுப்போக முடியும் என்பதை காட்டவில்லையா? தன்னோடு கூட இருந்தவன் தான், தன் குழுவில் இருந்தவன், தன்னால் போதிக்கப்பட்டவன், தான் சென்ற இடங்களெல்லாம் வந்தவன். ஒருவன் பேயாய் மாறினான், ஒருவன் கெட்டுப்போனான். அந்த கேடு கெட்டவன் என்று சொல்வதை போல் அவன் தனக்குத்தானே அவன் கெட்டவனாய் மாறி சிறுகட்டு போனான் என்று அவனை குறித்து யோவானிலே ஆண்டவர் சொல்லவில்லையா? அதுபோல் தன்னிடத்திலேயே ஒருவன் கெட்டான் என்று இருந்திருக்கும் பொழுது யாரோ ஒரு சிலர், எத்தனையோ பேர் கூடியிருக்கிறார்களாம், அத்தனை பேரும் கூட்டத்தை பார்த்து மதிமயங்கி நாம் தான் பரலோகத்தை நிரப்பப் போகிறோம் என்பதை போல் சொல்வது குற்றம் இல்லையா? அதுபோன்ற வாழ்க்கையை வாழாமல் தனித்தனி விதத்திலே அவர்களுக்கு தயார் செய்யாமல் ஆயத்தப்படுத்தாமல் ஒவ்வொரு இடத்துலையும் கிறிஸ்து உருவாக வேண்டும் என்ற தாகம் இல்லாமல் மொத்தத்திற்கு பேசிக்கொண்டு போய் அதை மேன்மை பாராட்டல் என்ன பிரயோஜனம்? எல்லோருக்கும் உரியது என்னவென்று சொன்னால் இண்டிவிஜுவல், தனித்தனியாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் அவர் கீழே அதை தொடர்ந்து அவர் எழுதினார். எப்படி அவர் எழுதினார்? நீயோ நீ நல்ல போர் சேவகனாய், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய், ஏ சோல்ஜர், ஒரு சோல்ஜராய், ஒரு நல்ல குட் சோல்ஜர் என்று ஒரு சோல்ஜராய் இருக்கும்படி என்று சொல்லுவார். பின்பு அவர் கீழே அவர் என்ன என்று அவர் சொல்லுவார் 5ஆம் வசனத்தில், மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் ஒருவன் என்று தனியாய்த்தான் அதை குறிப்பிட்டு அவர் சொல்லுவார். பின்பு 6ஆம் வசனத்தில் வந்தால், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன், that's the only one, a hard working a farmer என்று ஆங்கிலத்தில் a farmer, ஒரு அந்த பயிரிடுகிறவன் என்று எழுதியிருக்கிறதே. டோன்ட் ஃபர்கெட் தேன், மறந்து விடாதீர்கள். யூ ஆர் இண்டிவிஜுவலி அக்கௌண்டபிள், தனித்தனி விதமாய் நாம் எல்லோரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே மொத்தமாய் வருகிறதை போல் அவர் சொல்லாமல், மேலே அவர் சொல்லும் பொழுது என் குமாரனே என்று அவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது கூட என் குமாரனே என்று தான் சொல்வார். பிதா தன்னுடைய ஏகபுத்திரனை இந்த பூமியிலே அனுப்பும் பொழுது எப்படி அவர் தன்னுடைய சொந்த மகனையே அவர் பார்த்தார். மொத்தத்திற்கு என்று ஒரு கூட்டத்தை வைத்து பார்க்கவில்லை, தூதர் குழாமிலே அவர்களை கொண்டு வந்து வைக்கவில்லை, பிரித்தெடுத்து வைத்து ஒரு மானிட வர்க்கத்தில் வைத்து தான் அவர் வளர்ந்து வருகிறார். என் குமாரனே என்று சொல்லும் பொழுது அவருடைய சாட்சி என்னவாக இருந்ததென்றால், இவன் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியப்படுகிறேன். that individual testimony, we are all the family of God, that's right, நாம் எல்லோரும் தேவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் தான். ஆகிலும் ஒருவன் போய்விட்டான், அவன் போய்விட்டான், இவன் போய்விட்டான் என்பது இருந்துவிட்டு போயிருக்கலாம். பட் யூ should be in the family, அந்த ஒரே குடும்பத்தில் இருந்திருக்க வேண்டும்.
ஒன்றாய உண்மையில் அந்த மக்களை சேர்ந்து கட்டப்பட வேண்டும். யார் அந்த உண்மையுள்ள மக்கள்? ஜீவ கற்களாய் ஒவ்வொன்றாய் வைத்து அதை கட்டுகின்ற அந்த பொறுப்புள்ள ஒரு ஸ்தானத்தில் இருந்திருக்க வேண்டும். எவ்ரிபடி இஸ் அக்கௌண்டபிள், பர்சனலி அக்கௌண்டபிள் என்று அவன் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். ஆகவே அவர் அதை குறிப்பிட்டு அவர் சொல்ல வரும்பொழுது அவர் எப்படி அவர் சொன்னார்? குமாரனே, என் குமாரனே என்று அவர் சொல்லும் பொழுது அங்கே உள்ள பகுதி என்னவென்று தெரியுமா? அந்த ரகசியத்தை அதை எப்படி அவர் சொல்லுவார்? கிளையும் அதை சொல்லத்தான் செய்கிறார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என்று அதை குறிப்பிட்டு அவர் சொல்லுவார். தாவீதின் சந்ததியிலே பிறந்த அந்த ஈசாயின் அடிமரத்திலே இருந்து தோன்றின நம்மை போல உள்ள பாலுள்ள மனிதனாய் இருந்து பிறந்த அந்த தாவீதின் சந்ததியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து என்று அந்த தனிப்பட்ட விதத்திலே குமாரனை வைத்துத்தான் அவர் பேசுகிறார். எனவே அந்த குமாரனுக்குரிய அந்த காரியத்துடைய மேன்மையை நீங்கள் கருதாவிட்டால், அதை உணர்ந்திருந்திருக்காவிட்டால், இந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை விளங்கிக் கொள்வது கூட கொஞ்சம் கஷ்டம்தான். எது குமாரத்துவத்தினுடைய காரியம் என்னவென்று தெரியுமா? இதோ உன்னை நான் ஜெனிப்பித்தேன் என்று அவர் சொல்லும் பொழுது தூதர்களை உருவாக்கினார். ஆனால் ஜெனிப்பித்தல் என்று சொல்லுவது நம்மை போல் அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார். உன்னை நான் இன்று நான் ஜெனிப்பித்து என்னோடு கூட இரு, சத்ருவின் பாதுபடியாய் நான் போடும் வரைக்கும் இரு என்று அவர் சொன்னாரே. ஹீ வாஸ் born not like the angels, தூதர்களை போல் அருளப்பட்டவர்கள், தூதர்களை போல் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. they were all created being. அவர்களுக்கு ஒன்றும் ஆண்டவர் தன்னுடைய சாயலில் வைத்து உருவாக்குவதற்கு ஒன்றும் அவர்கள் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்துக்கு என்ன பெயர் என்று அவர் தெரியுமா? he was born. அவர் பிறந்தார், அவர் அருளப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா! அதுபோன்ற ஒரு பாக்கியம் யாருக்கு உண்டு என்றால் தூதர்களுக்கு இல்லையாம். ஃபார் யூ அண்ட் மீ, உங்களுக்கும் எனக்கும் தான் உண்டு. ஏனென்றால் நம்மை போல் தூதர்களைப் போல அல்ல. அவர் தூதர்களுக்கு கை கொடுக்காமல் வீழ்ச்சியடைந்து ஆபிரகாமின் பிள்ளைகளாகி நமக்குத்தானே அவர் கை கொடுத்தார். அவர்கள்தான் வீழ்ச்சியடைந்தார்கள். அந்த வீழ்ச்சியடைந்த தூதர்களுக்கு கை கொடுப்பதற்காக அவர் ஆவியிலே அவர் தூதர்களைப் போல அங்கே போய் நின்று கொண்டு இருந்தார். ஹி வாஸ் born லைக் மீ. என்னை போல் அவர் பிறந்தார் ஐயா. அந்த ஆச்சரியத்தை அவரை நீங்கள் கண்டு பார்த்திருந்திருக்க வேண்டும். அந்த ரகசியத்தை நீங்கள் விளங்கி இருந்திருந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவர் சொல்கிற மற்ற பகுதியிலையும் கூட நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். அந்த எபிரேயரிலே சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், அந்த எபிரேயர்களின் நிருபம் அந்த 2ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம், தட் மீன்ஸ் சஃபரிங் ஆஃப் டெத், மரணத்தை பாடுபட்டு அதை அடைந்தார். மரணத்தை அவர் உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஹல்லேலூயா! எங்கே ஒரு அந்த கனத்தையும் மகிமையினாலும் மகிமையை அவர் வைத்திருந்தார் என்று சொன்னால், மகிமையினால் முடிசூட்டப்படுவதை, மகிமைக்குள் பிரவேசித்தார். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தேவ பக்தியின் ரகசியத்தை அந்த 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிற பின்ன ரகசியம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளுக்குள் பிரசங்கிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். தட் இஸ் a beautiful thing. We also crowned with glory. அந்த மகிமையை சூட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே நம்மை போல் வந்தாரையா, உங்களைப் போல் வந்தவர். ஒரு மனுஷன் ஏதாயிலும் ஒன்றை அவன் சொல்லி சாக்குப்போக்கு சொல்லி போக வேண்டும் என்றால் அவருக்கு என்ன, அவர் இயேசு கிறிஸ்து, அடேங்கப்பா அவர் தேவகுமார் என்று சொல்வதற்கு இல்லை ஐயா. ஹி வாஸ் born. அவர் தாவீதின் சந்ததியிலே ஈசாயின் அடிமரத்திலே பிறந்தவர். தாவீது என்று சொல்லி அடுத்து வருகிறானே, அந்த தாவீது என்றவன் அவன் பாவம் செய்தவன். பாவம் செய்து வீழ்ச்சியடைந்த அந்த சந்ததியிலே வந்தார் ஐயா. அவர் வாழ்ந்தார், கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டார். யூ ஆர் கால்டு ஃபார் தேட். அதற்காகவே நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யூ நோ தேட்
You should be crowned with the glory. It is not an ordinary Christianity. ஒரு சாதாரண கிறிஸ்தவம் என்று அல்ல. It's a valuable, it's a costly Christianity. He earned it. அதை சம்பாதித்து நமக்கு அதை முன்னோடியாக நடந்து பாடுபட்டு மரணத்தை அவர் உத்தரித்து தெய்வ கிருபையினாலே அதை அந்த மரணத்தை அவர் உத்தரித்து பாடுபட்டு கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டார் என்று சொல்வதற்கு உரிய காரியம் என்னவென்று சொன்னால், யூ ஆல்சோ, நீங்களும் அவ்விதமாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை உச்சரித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருந்தால் அதே போன்ற கனத்தையும் மகிமையும் நானும் பெற வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் ஒன்று இருக்கிறதே. that is a beautiful things of the godliness. தேவபக்திக்குரிய ரகசியத்தை கண்டடைந்தவன். தேவபக்திக்குரிய ரகசியம் என்ன? அவர் என்னை போல மாம்சத்திலே தேவன் மாம்சத்திலே உருவாகி he was manifest in my flesh, மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று காணப்பட்டார் அவர் என்றெல்லாம் கடைசியிலே ஒரு மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் என்ற பகுதி எனக்கும் உண்டென்று காண வேண்டும் என்பதை தானே இந்த வசனம் சொல்கிறது. என்ன வசனம் சொல்கிறது? இயேசு கிறிஸ்து உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோமே. we see Jesus like that. இயேசுவை நீங்கள் அப்படி கண்டீர்களா? ஆங்கிலத்தில் அதை எப்படி ஆரம்பிக்கிறது என்று தெரியுமா? ஆங்கிலத்தில் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? 9 வசனம், we see Jesus. இயேசுவை நீங்கள் பார்த்தீர்களா? இயேசுவை நீங்கள் பார்த்தீர்களா? காண்கிறோம் என்று கடைசியில் சேர்த்து வைக்கப்படுவதை கொஞ்சம் அதனுடைய மீனிங்கை கொஞ்சம் அதை மங்க வைப்பதை போல் தோன்றவில்லையா? ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறோம், we see Jesus. நாங்கள் இயேசுவை கண்டோம். நீங்கள் கண்டீர்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்த பொழுது எப்படி வந்தார் என்று அதுக்கு பிந்தின வசனத்திலே எழுதியிருக்கிறது. 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் அவர் வந்தார் என்று எழுதியிருக்கிறதே. அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே ஏறெடுக்கும்படி கொண்டு வரும்படி, அநேகம் பிள்ளைகள் என்று தமிழில் வாசிக்கிற குமாரர்களை கொண்டு வரும்படி அஸ் அ ஒன் சன், ஒரு மகனாய் இருந்து வந்தாரே பாருங்கள். அதைத்தான் அவர் பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், மகனே என்று அவர் கூறினார். அன்று பிதாவானவர் இந்த பூமியை பார்த்து தன்னுடைய குமாரனை பார்த்து என் குமாரனே என்று அவர் சொன்னதை போல், இவன் நேசகுமாரன் என்று சொன்னதை போல் அதை ஞாபகப்படுத்துகிறார். அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் மகனே நீயும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த கிருபையில் என்ன செய், பலப்பட வேண்டும். அவர் வைத்திருந்த அதே கிருபையிலே நீ பெற வேண்டும் ஐயா, நீ பெற்றுக்கொள்ள முடியும். அவர் என்ன செய்தார்? அவர் அந்த கிருபையினாலே 9ஆம் வசனம், அந்த எபிரேயர் 2:9, கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும், தட் மீன்ஸ் நாட் as a whole church, மொத்தத்திற்கு என்று அல்ல, individually, for you brothers, you sisters. அப்பம் இருக்க நேரம் ஒன்று வரும்பொழுது மொத்தத்துக்கு எடுத்து சாப்பிட்டு விட்டு போவதில்லை. உங்கள் சார்பாக நான் சாப்பிடுறேன் என்று சொல்ல இயலுமா? அல்லது இவர்களுக்கு சார்பாக நான் சாப்பிடுறேன் ஒரு சிஸ்டர் சொல்ல முடியுமா? எவ்ரிபடி ஹேஸ் டு பிரேக் தட் பிரெட். அந்த அப்பத்தை பிற்கும் பொழுது நம் ஒவ்வொருவருக்காகவும் என்பதை அர்த்தம் விளங்கியிருந்திருக்க வேண்டும். நான் அங்கே இருக்கிறேனா, ஒரே அப்பமாக இருக்கிற அந்த கிறிஸ்துவிடத்திலே நான் இருக்கிறேனா என்பதை பார்த்திருந்திருக்க வேண்டாமா? அவரை போலவே இருக்கிறேனா? அவர் குமாரனாயிருந்து பாட்ட பாடுகளை போல் மகனே என்று ஒரு சபையில் இருந்து ஒரு புல்பெட்டில் இருந்து பேசுகிற போல் ஒரு பவுலை போல் அங்கே உண்மையில் ஒருவன் இருந்தான். மகனே என்று அவன் சொல்லுவான், மகளே என்று அவன் சொல்லுவான். அவன் சொல்லுகிறதெல்லாம் நீயும் அந்த மகன் என்பதை மறந்து விடாதே. அவர் ஒருவராயிருந்து தேவகுமாரனாயிருந்து பாடுபட்டதை போல் ஒவ்வொருவருக்காகவும் அவர் பாடுபட்டார். தட் கிரேஸ், தட் கிருபையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹவ் யூ டேஸ்டட் த டெத், மரணத்தை அவர் உத்தரித்தார். அந்த தூதர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டது என்னவென்று தெரியுமா? அடடே, சர்வ வல்லவர், தேவனுக்கு சமமாக இருப்பவர், நாமெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தூதர்கள், இந்த தூதனாக இருக்கிற நம்மையும் கடந்து தேவ தூதர்களும் சற்று சிறியவராக இருந்தது போன்ற மனுஷன் ரூபத்தில் தெய்வம் வெளிப்படும் பொழுது he is going to die, மரிக்கப் போகிறார். தூதர்களுக்கு மரணம் இல்லையா? எங்கே தூதையான மறைத்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று எழுதியிருக்கிறான்.
மோசேயருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அவனுடைய சரீரத்தை குறித்து சில அந்த வாக்குவாதங்கள் உண்டானது என்று, தூதர்களுக்குள் வாக்குவாதம் உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். த டெத் மரணம் என்பது மனுஷனுக்கு உரியதுதான். ஆனால் தெய்வகுமாரன் இந்த பூமியிலே வந்து தெய்வ கிருபையினாலே மரணத்தை அவர் அடைய போகிறார். அந்த மரணம் கனத்தையும் மகிமையும் கொண்டு வருமாம், அநேகம் பிள்ளைகளையும் உருவாக்குமாம், அநேகம் குமாரர்களை மகிமைக்குள் கொண்டு வந்து சேர்க்குமாம். வாட் இஸ் திஸ் ஒண்டர்ஃபுல் திங் என்று அதை பார்ப்பதற்கு ஆசையாய் இருந்தார் என்று பேதரிலே அதை சொல்லுவார். தேவர் பீப்பிங் இன்டு உற்று நோக்கி பார்த்தார்கள். வாட் a wonder, we can understand that. இதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. தூதர்களாகிய விட சிறியவளாய் இவர்களுக்கு கை கொடுத்தார். ஆபிரகாமின் வித்தில் வந்த இவர்களுக்கு கை கொடுத்து தூதர்களுக்கு கை கொடுக்கவில்லையே. வீழ்ச்சியடைந்த தூதர்களுக்கு, லூசிபருக்கும் அந்த மூன்றில் ஒருவங்க தூதர்களை இழுத்து கொண்டு வந்தானே, அது அவர்களுக்கும் வீழ்ச்சியடைந்ததானே, அவர்களுக்கு கை கொடுக்கவில்லையே. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளாய் இருக்க அவரும் அதே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்ததற்கு காரணம், தூதர்களுக்கு வழி இருப்பதில்லை, தூதர்களுக்கு ஒன்றும் இரத்தம் வருவதில்லை. பட் ஜீசஸ் அவர் தன்னுடைய அப்பத்தை, அந்த பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்று சொன்னாரே, இரத்தம் சிந்தினாரேயா, தூதன் சிந்திவிட இயலாது. தூதரிலும் சற்று சிறியவராக இருந்து ஆக்கப்பட்ட அவர் தன்னுடைய பிள்ளைகளைப் போலவே மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவராக இருப்பதற்கு அனுப்பப்பட்ட அவர், ஹி டுக் தட், அந்த ஃபார்மை எடுத்துக்கொண்டார். குமாரன் கொடுக்கப்பட்டார், குமாரனாய் வந்து உதித்தாரே பாருங்கள். That is the beautiful gospel, that gospel of glory. மகிமைக்குள் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு இருந்திருக்கிறோமே. You should see Jesus like that. We see Jesus. காண்கிறோமே என்பதை நீங்கள் கண்டீர்களா? உங்கள் பாக்கியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? He suffered, பாடுபட்டார் என்பதுடைய மேன்மை என்ன தெரியுமா? தூதர்கள் விரும்பினாலும் பாடுபட இயலாதையா. அவர்கள் பாடுபட வேண்டும் என்று விரும்பினாலும் அவர்களுக்கு வழி வருவதில்லை. அவர் ரத்தம் சிந்துவதற்கு முடியவில்லை. நீங்கள் ரத்தம் சிந்தும் அளவிற்கு பாவத்தை எதிர்த்து நிற்கவில்லை என்று சொல்லுவார். அதுபோல் இயேசு இந்த பூமியில் ரத்தம் சிந்தாரா இல்லை, அவர் ரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். அவர் ரத்தம் கீழே சிந்தியது என்று எழுதியிருக்கிறதே. அந்த புனிதமான ரத்தத்தினுடைய விளைக்கிரயத்தினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியுமா? யூ சி ஜீசஸ் லைக் தட். அப்படி இயேசுவை நீங்கள் கண்டீர்களா? அதுபோன்று தெய்வ கிருபையை பெற்றுத்தான் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய கிருபையினால் நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்து தேவதூதரிலும் சற்று சிறியவராக இருந்த இயேசு மரணத்தை பாடுபட்டு உத்தரித்து நிமித்தம் என்றால் பாடுபட்டு மரணத்தை உத்தரித்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோமே. ஹல்லேலூயா. அல்லது அதோடு சுவிசேஷம் அல்ல, சுவிசேஷத்துடைய பிரைட்னஸ், வெளிச்சம் அடுத்த வசனத்தில் உதிக்கிறது. ஏனென்றால் தமக்காவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் குமாரர்களை, பிள்ளைகள் என்று தமிழில் வாசிக்கிறோம், many sons, அநேகம் பிள்ளைகளை, that is me and you, என்னையும் உங்களையும் சேர்த்தே அவர் சொல்கிறார். அநேகம் என்னையும் அநேகம் உங்களையும் அநேகம் குமாரர்களை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையிலே அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அதெல்லாம் நியமனம் ஐயா. அது இல்லை என்று சொன்னால் பரலோகத்தில் அரைகுறை மக்கள் தான் வந்து நிற்பார்கள். பாடுபட துணியாதவர்கள், கிறிஸ்து நிமித்தம் அவர்கள் வேதனையடைய துணியாதவர்கள், சோதனைக்குள் பிரவேசிக்க துணியாதவர்கள், இடுக்கமான வாசல் வழியாய், இடுக்கமான அந்த குறுகலான வழியாய் போக மனதில்லாதவர்கள், பரலோகத்திற்கு அவர்கள் வந்து எளிதாய் வந்து நிரப்பிவிட்டு போய்விட்டார்கள் என்று சொன்னால் மீண்டும் பரலோகம் கரைப்பட்டு போய்விடும் ஐயா. ஆகவே he want the son, மகன் வேண்டும். ஒரே மகனை அவர் அனுப்பி அந்த மகன் தேவ கிருபையினாலே மரணத்தை அவர் ருசி பார்த்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை போலவே இப்பொழுதோ the wonderful thing is நாமும் அநேகம் பிள்ளைகளாய் அதே போலவே மகிமையினாலே இந்த உபத்திரவத்தின் அதிபதியாய் வந்தாரே அந்த பகுதியிலே பின் சென்று சிலுவை எடுத்து இந்த பூமியிலே அவர்கள் they have to suffer, பாடுபட்டு தான் இந்த பகுதிக்கு அடைய முடியும். எளிதாய் வருவது என்று இல்லை. அப்படி எளிதாய் வர வேண்டும் என்று சொன்னால் உலக ஆசீர்வாதத்திற்காகவே ஆடி பாடி எல்லாம் கொண்டாடி எங்களுக்கு எல்லாம் வந்துவிட்டது தெய்வ கிருபையினாலே இதையெல்லாம் வைத்திருக்கிறோம் என்பது அல்ல. The grace is, the main thing is to suffer for Christ. கிறிஸ்து சென்று அதே பாதையிலே
உபத்திரவத்தினாலே பூர்ணமடைவது, உபத்திரவத்தின் மூலமாய் பாடுகளின் மூலமாய் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படுகின்ற பாக்கியத்தை உணர்ந்திருக்க வேண்டும். We are a privileged people. பாக்கியம் பெற்ற ஜனங்கள், ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள். We are called to be like Jesus. இயேசுவை போல் இருக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள். Don't you have that joy? அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு இல்லையா? ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், பூமியிலே மகிழ்ச்சி என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றது உண்டா? ஹல்லேலூயா! அது போன்ற மகிழ்ச்சி உடையவனுக்கு தானையா அந்த 2 தீமோத்தேயுனுடைய காரியம் விளங்கவும் செய்யும். I need the grace of God. தெய்வ கிருபையை பெற வேண்டும். என்ன கிருபை என்று தெரியுமா? இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த கிருபை, அந்த கிருபையினாலே மரணத்தை உத்தரித்தாரே, அந்த நம்மை போல் பாடுபட்டு மரித்தாரே, அதுபோன்று கிறிஸ்துவுக்காய் பாடுபட்டு மரிக்கின்ற, சுயம் நொறுங்கி வாழ்ந்து உடைந்து வாழ்கின்ற, அந்த பாடுபடுகின்ற அந்த வாழ்க்கையை பெற்றிருந்திருக்க வேண்டும். சோதிக்கப்படுகின்ற அவர்கள் எப்படி அவர்கள் சோதிக்கப்பட்டார் என்று அந்த 18ஆம் வசனம் சொல்லும். எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே ஒவ்வொரு சோதனையின் மத்தியிலேயும் தேர் சஃபரிங் தேர், ஒரு சுயம் நொறுங்க வேண்டும். கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சையும் சிலுவையிலே அறைந்திருப்பதற்கு ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்கள் they suffer in the flesh, they suffer in the self life, சுய வாழ்க்கையிலே சுய சித்தத்திற்கு அவர்கள் பாடுபடுகிறார்கள். they suffer for the world, உலகத்திற்கு அவர் பாடுபடுகிறார்கள். உலகத்தை அவர்கள் அனுமதிப்பதில்லை. உலகம் என்னால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் அதை அறைவார்கள். they suffer இந்த பூமியிலே அவர் செல்லுகின்ற பாதை என்னவென்றால் அது இடுக்கமான இந்த வழியிலே அவர்கள் சென்று ஜீவனை அடைவதற்கு கண்டடைவார்கள். ஜீவனை கண்டடைந்தவர்கள் வெகு சிலர். ஆனால் அவர் ஜீவனை கண்டுபிடித்து விட்டார்கள். நான் கேட்குற அருமையான சகோதர சகோதரிகளையும், திஸ் இஸ் த ஒண்டர்ஃபுல் கிறிஸ்டியானிட்டி. அப்படி மேஜை என்று சொல்லும் பொழுது, அப்படி மேஜை கொன்பாக வருகின்றவர்கள் என்று சொல்லும் பொழுது, we remember that joy, அந்த மகிழ்ச்சியை உணர்கிறோம். நானும் குமாரனைப் போலவே அநேகம் குமாரர்களில் ஒருவனாய், குமாரத்திகளில் ஒருவனாய் வந்து தேவ கிருபையை பெற்று பாடுபட்டு இந்த வழியிலே நான் சென்று, சிலுவையின் வழியாய் நான் சென்று அவரைப் போலவே நான் மாறுகிறேன். மரணத்தினால் ஜெயித்தவர். இனிமேலும் அதை அவர் தீமோத்தேயுவிலே அவர் எடுத்து சொல்லும் பொழுது அவர் சொல்வார், we have got the immorality என்று, இம்மார்டாலிட்டி என்று சொல்லுவார். சாவாமை தரித்து கொண்டவர்கள், ஒரு முறையுடன் மீண்டும் சாவதில்லை, பாவம் செய்து சாகின்ற வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதில்லை. அல்லேலூயா! மீண்டும் மீண்டும் பாவம் செய்து நாம் மரிக்கக்கூடிய வாழ்க்கையை வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகவே பாவத்தை மரணத்தினாலே ஜெயித்தார். என்ன மரணம்? பாவத்திற்கு மரணம், சுயத்திற்கு மரணம், என்னுடைய சொந்த மாம்ச இச்சைகளுக்கு மரணம், உலகத்திற்கு மரணம் என்று சொல்லுகின்ற மரணத்தை உத்தரித்து பாடுபட்டு மரணத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கிறோம். we don't belong to the world, உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அப்பம் இருக்கிற அந்த நேரம் வரும் பொழுது எதை நினைவு கூறுகின்றோம்? அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். he died for me, no angel can die for me. ஒரு தூதன் நமக்கு மரிப்பதில்லை, only Jesus, என்னுடைய மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர், he died for me. ஹல்லேலூயா! வேத வாக்கியங்களின்படி 1 கொரிந்தியர் 15 வசிக்கிறதுபடி அவர்தாமே நம்முடைய பாவங்களுக்கு மரித்து உயிர்த்து, ஹல்லேலூயா, there's a resurrection there. பாவத்தை ஜெயித்து நாம் எழுந்து வருகிறோமே. the life of Jesus, இயேசுனுடைய ஜீவனை பெற்று வாழ்கின்ற அந்த கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்படுகின்ற வாழ்க்கை என்று இருக்கிறதே பாருங்கள். ஹல்லேலூயா! அதை யாருக்கும் தரவில்லை, நமக்கென்று தந்திருக்கிறார். நமக்கென்று மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிற உங்களுக்கென்று தந்திருக்கிறார். ஆகவே தான் அதை அவர் தொடர்ந்து அவர் எழுதும் பொழுது அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அந்த அதிகாரத்தில் அவர் எப்படி அவர் தொடர்ந்து அவர் எழுதுவார், தேவனுடைய அந்த கிறிஸ்து இயேசுக்குள் இருந்து அந்த கிருபையிலே நீயும் பலப்பட வேண்டும் என்று சொல்லுவார். பி ஸ்ட்ராங் இன் த கிரேஸ் ஆஃப் காட். எந்த கிருபையிலே பலப்பட வேண்டும் என்று தெரியுமா? நீ ரட்சிக்கப்படுவதற்கு கூட தேவ கிருபை தான். நாம் விசுவாசத்தினாலே தேவனுடைய கிருபையை கொண்டு என்ன செய்யப்பட்டோமே, ரட்சிக்கப்பட்டோம் என்பது சரிதான். அல்லது ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை என்று ஒன்று இருக்கிறதே. நமக்கு துன்பம் வரும்பொழுதெல்லாம் உதவி செய்யும்படி கேட்டு அந்த ஏற்ற சமயத்தில் உதவி செய்கின்ற கிருபை இருக்கிறதே, அதுவும் இருக்கிறது, அதுவும் உண்டு தான். எத்தனையோ தேவ கிருபை என்று இருக்கக்கூடியதை செக்டாய் நான் பார்த்து அதில் மகிழ்ச்சியை கொண்டாட முடியும். தட்ஸ் ரைட். ஆனால் அதைவிட மேலாய்
இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசேஷமாய் தங்கியிருந்த ஒரு கிருபை இருக்கிறதே, அதிலே நீ என்ன செய்யப்பட வேண்டும்? பலப்பட வேண்டும். அது என்ன கிருபை? அந்த கிருபை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்வனாய் என்ன அடைய வேண்டும்? தீங்கு அனுபவி என்று அவர் சொன்னார். நாம் உலகத்தில் உள்ள தீங்கை நாம் அனுபவிக்க போவதற்கு அவர் கூப்பிட்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ உபத்திரங்கள் சோதனைகள் என்று இருக்கிறது என்பது வேறு. தீங்கு அனுபவிப்பதற்காக, உலகத்தில் உள்ள தீங்கை அனுபவிப்பதற்காக நாம் போகிறோம். உலகத்தில் உள்ளவன் ஒரு பாவத்திற்காக தண்டிக்கப்படுவான். நான் அதை தீங்கை அனுபவிப்பதற்காக நான் போக வேண்டும். உலகத்தில் உள்ளவன் ஏதோ நோயினால் அவனுடைய பாவத்தின் மித்தம் வந்த நோயினால் அவன் தண்டிக்கப்பட்டிருப்பான். அந்த தீங்கை அனுபவிப்பதற்காக அவர் கேட்டார். நோ, தீங்கு என்று சொல்வதெல்லாம் த ஹார்ட்ஷிப் இன் லைஃப். என்னதை கீழே அதை எழுதுவான், தண்டில் சேவம் பண்ணுகின்ற எவனும் தன்னை சேவம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்போது இருக்க வேண்டும் என்று சொல்வார். பிழைப்பு கெடுத்த அலுவல்களை அவன் என்ன செய்ய மாட்டான்? சிக்கிக்கொள்ள மாட்டான். போருக்கு செல்கிறவன் அவன் அதை எழுதி கொடுத்தவன் போரிட வரும் பொழுது அவன் முழு எண்ணங்கள் முழுவதும் என்னவாக இருக்கும் என்றால், அவன் சூழ்நிலையினால் வருகின்ற அந்த தேவ கிருபையை கொண்டு பாடு அனுபவிப்பதற்குத்தான் செல்வானே அல்லாமல் பிழைப்புக்கெடுத்த காரியத்திலே, பூமிக்குரிய பிழைப்புக்கெடுத்த உலகத்திற்குரிய காரியங்களை சிக்கிக்கொள்ள மாட்டான். 1000 தான் அவனுக்கு பிரச்சனை உலக காரியங்கள் மூலமாய் வந்தாலுமே கூட சூழ்நிலைகளிலே அவன் சிக்கிக்கொள்ள மாட்டான். ஹி இஸ் அப்பார்ட் ஃப்ரம் த சர்க்கம்ஸ்டன்ஸ். சூழ்நிலைக்கு அப்புறமாய் அவன் எழுந்து நின்று இருப்பான். சூழ்நிலைகள் சிக்கிக்கொண்டவன் நல்ல போர் செய்வன் என்ற இடத்தை மறந்து விடுவான். தண்டில் சேவகம் செய்திருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு உலக காரியங்களிலே சிக்கி மாய்ந்து கொள்வதற்காக அவன் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட்டான். எனக்கு ஏராளம் துன்பம் இருக்கிறது, ஐயோ எனக்கு ஏராளம் சிலுவை இருக்குன்னு ஐயோன்னு அழுது கொண்டிருக்கிறானே ஒருவன், அழுது கொண்டிருக்கிறாளே ஒருத்தி, அவர்களுக்கு கை கொடுக்கவா அதை இவைகளை எழுதி வைத்திருக்கிறார். குட் சோல்ஜர், நல்ல சோல்ஜர். ஒரு நல்ல சோல்ஜர் என்பது வேறு, நல்ல சோல்ஜர் இல்லாமல் இருக்கக்கூடிய சாதாரண சோல்ஜர் என்பது வேறு. நல்ல சோல்ஜர் என்னவாக இருப்பான் என்று சொன்னால், தீங்கு அனுபவிப்பதற்கு முன்னால் செல்லுவான், அல்லாமல் அந்த சூழ்நிலையை கொண்டு வருகின்ற பிழைப்பிற்கெடுத்த காரியத்தை சிக்கிக்கொள்ள மாட்டான். ஐயா, அவனுடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் நேருவதை போலவே பல துன்பங்கள் நேரத்தான் செய்யும். அதன் மூலமாய் ஹி கிரஸ் சம்திங், ஒன்றை அவன் கொள்ளுகிறான், போரிட செல்கிறான், போரிட்டு தன் மாம்சத்தை அவன் சிலுவையிலே அறைகிறான். அவன் தன்னுடைய சுயத்தை அவன் மறிப்பதற்கு அவன் ஒப்பு கொடுக்கிறான். உலகத்தை அவன் மறுக்கிறான். ஹி ஸ்டாண்ட் அலோன். ஒரு நல்ல போர்ச்சவனாய் அவன் இருக்கிறான். பின்பு அவர் என்ன எழுதுகிறார்? ஒருவன் அந்த மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி அவன் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். என்ன சட்டம் என்பதை கீழே அவர் அங்கே எழுதி வைத்திருப்பார். என்ன சட்டம் என்று அங்கே வாசிக்கிறோம். அது என்னவெனில், அவரோடே நாம் மரித்தோமானால் 11ஆம் வசனத்திலே அவரோடே பிழைத்தும் இருப்போம், அது ஒரு சட்டம். அவரோடே பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம், ஒரு சட்டம். நான் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார், அதுவும் ஒரு சட்டம்தான். நாம் உண்மையுள்ளவராக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தம்மை என்ன செய்ய மாட்டார்? மறுதளிக்க மாட்டார். இட் இஸ் ஆல் த ரூல். ஒருவன் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டுமென்றால் அவன் தன்னை தாழ்த்தினால் கிருபையை பெறுவான், அது ஒரு சட்டம். த லா ஆஃப் காட் என்று சொல்வதெல்லாம் சட்டம்தான். டு யூ நோ த லா ஆஃப் காட்? உங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வேதம் என்று சொல்வது, அந்த பிரமாணம், அந்த சட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பெற்றிருக்கிறீர்களாம். எதை தியானிக்கிறவன் பாக்கியவான்? த லா ஆஃப் காட். தமிழ் எப்படி வாசிக்கிறோம்? அவருடைய வேதத்தின் மேல், ஆங்கிலத்தில் த லா ஆஃப் காட், தேவனுடைய சட்டத்தில் பிரியப்பட்டவன். இதை செய்தால் அது உண்டு. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபையை தருகின்றார், பெருமை ஊர்ந்து உள்ளவன் அவன் தள்ளப்பட்டு விடுகிறான் என்றெல்லாம் இருக்கக்கூடிய there are so many laws, அந்த லாவை எல்லாம் தியானத்தில் வைத்து கொண்டவன் அவன். 10 கட்டளையில் அல்ல, there are so many laws of God. தேவனுடைய அந்த பிரமாணங்களை உள்ளத்தில் வைத்து அதை தியானிக்கின்ற மனுஷன் அவன் பாக்கியவான். ஆகிய மல்யுத்தம் செய்கிறவன் ஃபவுல் பண்ணி அவன் ஜெயிப்பதற்கு அவன் வந்துவிட இயலாது. அவன் வேறு விதமாக பிடித்து ஏதாவது செய்துவிட்டால் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ரெஃபரி பார்த்து உடனே விசிலை அடித்து திஸ் இஸ் ராங் என்று அவர் சொல்லுவார். நீங்களாக முயற்சி செய்து அடிக்கின்ற ஒரு மல்யுத்தம் அல்ல. அக்கார்டிங் டு த லா ஆஃப் காட், தேவனுடைய பிரமாணங்களை முன்வைத்து அவன் போரிடுகிறவன், அந்த மல்யுத்தம் செய்கிறவன். பின்பு அவர் என்ன எழுதுகிறார்? அந்த தன்னை பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் என்று சொல்கிறார். பிரயாசப்பட்டு
பயிரிடுகிறவன் என்று சொன்னால் ஹீ இஸ் எ ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார்மர். கடினமாய் அவன் பாடுபடுகிறான். அவன் பிரயாசப்படுவது என்று சொல்வதெல்லாம் ஹீ இஸ் பேஷன், பொறுமையாக இருக்கிறான். பலனை முந்தி பெற வேண்டும் என்றால் ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் தேட். விசுவாசத்தோடும் பொறுமையோடும் காத்திருந்திருப்பான். ஹீ இஸ் ஃபுல் ஆஃப் பேஷன்ஸ். நீடிய பொறுமையுடையவனாக இருப்பான். கண்டிப்பாக ஒரு முடிவு உண்டு. தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். நிச்சயமாக ஒரு கணத்தினாலும் மகிமையினாலும் முடிச்சு விட்டுவார் என்றெல்லாம் ஹி வெயிட் ஃபார் தேட், காத்திருப்பான். த டைம் கம்ஸ், காட் இஸ் ஹாப்பி. தேவன் அவனுக்கு மகிழ்ச்சி அடைவான். நமக்கு நம் மனுஷனுக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறொன்றும் உனக்கு நேரிடவில்லை அல்ல அப்பா என்று அவர் சொல்லி வைத்து விட்டு அதன்படி வாழ்ந்த அவனுக்கு சோதனையோடையே கூட தப்பிக்கும் போக்கையும் உண்டாக்கி கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி வைப்பார். எப்படி அவனை அந்த சோதனை ஊடாய் உள்ளே வைத்து மகிமையினால் அவனை முடிசூட்ட வைத்தார். பொறுமையாய் அவன் இருந்தான் என்பதுதான். ஹீ வாஸ் எ பேஷன் லைக் எ ஃபார்மர். ஒரு விவசாயி வைத்திருக்கிற ஒரு அந்த குடியானவன் வைத்திருக்கிற பண்ணை பயிரிடுகிறவன் வைத்திருக்கிற பொறுமையை வைத்திருப்பான். பயிரிடுகிறவன் உடனே அவன் அறுப்பான். வெயிட் ஃபார் தட் ஈல்டிங். அதை வைத்து பொறுமையாக இருந்து அவன் பெற்றுக்கொள்வான். பாதிலேயே விட்டுவிட்டு போகிறவர்கள் என்று இல்லை, ஒரு நாளும் இல்லை. கலப்பையிலே கை வைத்து விட்டு இப்பொழுதுதான் உழுகிறேன் என்று வைத்துவிட்டு பலன் வேண்டும் என்று எண்ணுகிறவன் விட்டுவிட்டு போய்விடுவான். கலப்பையில் கை வைத்தவன் லெட்டிங் கண்டினியூ தேன், அதில் தொடர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். ஐ ஆஸ்க் யூ, அப்படியெல்லாம் கலப்பையிலே கை வைத்து விட்டு பாதியிலே ஓடினவர்களை எத்தனையோ பேரை நான் கண்டிருக்கிறேன். தே அட்மையர் தட், ஆஹா பலன் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு கலப்பையிலே கை வைத்தவுடன் பலன் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வந்து விடுகிறார்களே. தே டோன்ட் ஹேவ் த பேஷன்ஸ். பொறுமை இருப்பதில்லை. ஆத்திரங்கள் மூர்க்கங்கள் செடார் என்று உள்ளே நுழைந்து விடும். பயிரிட்டதெல்லாம் நாசம் பண்ணி விடுகிறதை. அவர்கள் பொறுமையாக அவர்கள் இருக்கிறார்கள். ஜஸ்ட் திங் லைக் தேட். உங்களுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீ ஆராய்ந்திருக்க வேண்டும். நல்ல போர்ச்சேவனாய் இருந்திருக்க வேண்டும். நல்ல மல்யுத்தம் செய்கிறவனாய் இருந்திருக்க வேண்டும். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவனாய் அதை இருந்திருக்க வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறதை போல் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும் அத்லெட்ஸை போல அவன் அந்த முடிவை பெறும் வரைக்கும் ஓடுவான். 100 மீட்டர் அந்த ரேஸ் என்று சொன்னால் அதை பிடி உஷா ஓடுகிறார்களே அதுபோல் தொடர்ச்சியாக ஓடியிருந்திருக்க வேண்டும். சில சமயம் 500 மீட்டர் ரேஸ் என்று வைப்பார்கள். பாதியிலே வந்து விடக்கூடாது. ஹி மஸ்ட் ரன். பெற்றுக்கொள்ளத்தக்கதான் அவன் ஓடியிருந்திருக்க வேண்டும். தேட் ஷுட் பி பேஷன்ஸ் தான். அங்கே பொறுமை வைத்திருந்திருக்க வேண்டும். அதெல்லாம் அவன் அதை பாடுபட்டு அதை அவன் உரியவனை வைத்துத்தான் அவர் சொல்கிறார். நான் சொல்லுகிறவர்களை சிந்தித்துக்கொள். 7ஆம் வசனத்திலே சொல்வார், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருள்வார். திஸ் இஸ் எ வெரி வெரி குட் வேர்ட், நல்ல வார்த்தை. பட் சேட் வேர்ட்ஸ் ஆல்சோ. ஒரு வருத்தமான காரியம். நான் சொல்லுகிறதை சிந்தனையிலே வைத்து, மரியாள் தனக்கு விளங்காவிட்டாலும் அதை தன் மனதிலே வைத்து கொண்டாள் என்று எழுதியிருக்கிறது. அப்படி மனதிலே வைத்து வாட் குட் பி த ரியல் மீனிங் தேர், இது என்னவாக இருக்கக்கூடும்? கர்த்தாவே உம்முடைய வேதத்தின் ரகசியத்தை எனக்கு பொதியும் என்று கேட்டு அவனுக்கு அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்லிடுவலை தீமோத்தேயு, நீ எவ்வளோதான் பெரிய தீமோத்தேயு என்றாலும் சிந்தித்து மனதில் வைத்துக்கோள். கர்த்தர் தான் இந்த எல்லா காரியங்களும் உனக்கு என்ன எதை தருவார்? அண்டர்ஸ்டாண்டிங். புத்தி என்றால் மூடனே உனக்கு புத்தி என்று சொல்கிறார், அந்த புத்தி அல்ல. ஹீ வில் கிவ் த அண்டர்ஸ்டாண்டிங்கை அவர் தருவார். ஐ டெல் யூ, நான் சொல்கிறேன் கேளுங்கள். இது போன்று தேவ கிருபையினாலே கிறிஸ்து இயேசுக்குள்ளான மரணத்தை தழுவி ஜீவன் அடைகின்ற வாழ்க்கையை குறித்து எத்தனையோ வருடங்கள் நானும் வாழ்ந்து இதை பேசியிருந்திருக்கிறேன். அநேகருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. தே ஹியர் இட், கேட்கிறார்கள். இட்ஸ் எ குட் வேர்ட், குட், எல்லோரும் சொல்கிறான் என்பதற்காக நல்ல சத்தியம், நல்ல சத்தியம் என்று சொல்கிறார்கள். தே ஹாவ் நாட் அண்டர்ஸ்டுட் தேட். தேவனிடத்தில் கேட்டிருந்திருக்க வேண்டும். லார்ட், ஐ வாண்ட் டு ஹேவ் தட் லைஃப், அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும். கிவ் மீ குட் அண்டர்ஸ்டாண்டிங் என்று கேட்டிருந்திருக்க வேண்டுமே. தீமோத்தேயு, நான் சொல்லுது நீ மனதில் வைத்து பாரப்பா. கொடுக்குற அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கர்த்தர் தான் உனக்கு தர முடியும். யூ காட் த அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் த லார்ட். கர்த்தரிருந்து அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றுக்கொண்டவர்கள் தானோ. என்னுடைய இந்த சத்தியங்களை அறிந்து கொண்டு 44 வருடங்களுக்கு முன்பு அறிந்து கொண்ட காலத்திலிருந்தே நான் சிந்தித்து பார்க்கிறேன். எவ்ரி ட்ரூத் லைக் திஸ், இது போன்ற சத்தியங்களை பேசும்பொழுதோ வாழ்ந்தவர்களுடைய புத்தகங்களை படிக்கும்பொழுது மை
heart will, my spirit will leap with joy. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தோடு துள்ளும். அது ஏனென்றால் I understand that in my heart. நல்ல விதை என்று சொல்வதற்கு என்ன கடைசி நல்ல நிலம் என்று அதை சொல்வார் என்று தெரியுமா? என்ன நிலம்? The one who understand the word of God. தேவனுடைய வார்த்தையை நன்கு அறிந்து கொண்டவன் அவன்தான் அந்த விதையை வைத்து வைத்து பலன் தந்து நூறத்தினையாய் பலன் தருவான். ஐயா, have you got the understanding in your heart? இருதயத்தில் இதை பெற்றுக்கொண்டே எல்லாம். that is a sad words. அந்த சேட் வேர்ட்ஸ் நான் சொல்வதற்கு காரணம், எனக்கு ஆச்சரியமான வசனம் என்று இருந்தாலும் அநேருக்கு சேடாக இருப்பதற்கு காரணம், அவர் கேட்டார்கள், மனதில் வைத்து தியானிக்கவில்லை, கர்த்தர் அவர்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கவில்லை. they are not living that. they take it as another sermon, இன்னொரு ஒரு உபதேசம், இன்னொரு ஒரு கான்ஃபரன்ஸ் மெசேஜ் என்று கேட்டுவிட்டு போய்விட்டார்களே அல்லாமல் they have not understood in their heart. யார் தர வேண்டும்? கர்த்தர் தர வேண்டும். ஐயா, அவர் போதிக்காவிட்டால் தாழ்மையுள்ளவனுக்கு தமது வழியை போதிக்கிறான் என்று வைத்திருக்கிறோமே. தட் இஸ் த மெயின் திங். ஹியர் a man preached that. பவுல் இங்கே நின்று கொண்டு பிரசங்கித்திருக்கலாம், நானும் இங்கே நின்று கொண்டு பிரசங்கித்திருக்கலாம். பட் கர்த்தர் அவர் ஒருவர் தான் தமது வழியை போதிக்க முடியும். ஐ ஆம் த கிரேட் ப்ரீச்சர், நான் தான் ஒரு பெரிய ப்ரீச்சர் பிரசங்கி, நான் தான் ஒரு பெரிய போதகன் என்று இருக்கக்கூடிய மமதை கொண்டவனுக்கு கொண்டிருக்கிற மேடையை ஆண்டவர் ஒரு நாளும் அங்கீகரிப்பதில்லை. he will set aside that, தூக்கி போட்டு விடுகிறார். மமதை கொண்ட போதகர்களாய் நானே எல்லாம் பெரியவன் என்று சொல்கின்றவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. they can stand and they can preach and finally they will say, முடிவாய் அவர்கள் சொல்லுவதெல்லாம், கர்த்தர் உங்களுக்கு அந்த புத்தியை விளங்கிக் கொள்கின்ற புத்தியை தருவார். ஒன்லி அவர்தான் உங்களுக்கு போதிப்பார். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவர் தமது வழியை அவர் போதிக்கிறார். மெய்யான போதகம் என்று சொல்வது கர்த்தரை வைத்திருந்திருக்க வேண்டும். ஐ ஆம் டாட் பை த லா, நான் கர்த்தரால் போதிக்கப்பட்டவன், நீங்களும் போதிக்கப்படுங்கள் என்று சொல்வதற்கு அழைக்கப்பட்டேன். எல்லாமே என் போதகம் என்று சொல்வதற்கென்று ஒன்றுமில்லை ஐயா. அது எந்த மனுஷன் சொல்ல முடியும்? பேய் வேண்டுமானால் சொல்லும். ஆனால் எந்த மனுஷனும், தேவபக்தி உள்ள மனுஷன் என் போதகம் என்று அவன் சொல்ல மாட்டான். ஐ ப்ரீச், நான் உனக்கு பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லலாம். பட் த ஒன் ஹூ டீச் யூ, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போதிக்க வேண்டியதெல்லாம் கர்த்தர் தானே. மெய்யாகவே இது போன்ற அற்புதமான கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த ரகசியத்தை எல்லாம் அவர் போதிக்கத்தான் வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் தமது வழியை போதிக்கிறார் என்று அங்கே சங்கீதம் 25 வாசிக்கிறோம். காட் டீச் தம், அவர் போதிக்கிறார். இல்லை என்றால் அவர்கள் அன்று பவுல் பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது ஒருவன் தூங்கி கொண்டே இருந்து கீழே போத்தென்று கீழே விழுந்து விட்டான். தூங்கி கொண்டு தான் இருப்பார்கள். they don't want to hear that message. இதன் மூலமாய் கர்த்தர் நமக்கு போதிப்பார் என்ற எண்ணம் இருந்திருந்தால் கவனமாய் அதை கேட்டிருந்திருப்பார்கள். நீ கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவரை சொன்னார். கேட்டிருப்பார்கள். அதை உள்ளத்தில் வைத்திருந்து அவர்கள் அந்த நாள் முழுவதும் வைத்து உடனடியாக கூட கேட்பார், லார்ட் கிவ் மீ தட் அண்டர்ஸ்டாண்டிங், புத்தி கர்த்தர் தர வேண்டும் என்று கேட்டு அதை வாங்கியிருப்பார்கள். ஆகவே அதை அவர் எடுத்து அதை தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது என்ன எது சொல்ல வருகிறார்? தாவீதின் சந்ததியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுசேஷத்தின்படியே, பியூட்டிஃபுல், த காஸ்பல் ஆஃப் காட் என்று சொல்வது ரோமரில் ஆரம்பிக்கிறது. தேவனுடைய சுவிசேஷம் என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உங்களுக்கும் அருளப்பட்டு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்து இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்து எல்லோருக்கும் இந்த வழியை கற்றுக் கொடுத்தாரே, அந்த காட்ஸ் த காஸ்பல் ஆஃப் காட், தேவனுடைய சுவிசேஷம் என்பதை இப்போ என்ன சொல்லிவிட்டார் பார்த்தீங்களா? என் சுவிசேஷம் என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்கள், என் சுவிசேஷம். சும்மா சொல்லிவிடாதீர்கள். நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். நான் சொன்னேன் ஆண்டவரை, அது உண்மைதான் என்று கேளுங்கள். என்னுடைய சுவிசேஷத்தின்படி நான் அறிந்து கொண்டு விளங்கி கொண்டு நன்றாய் புரிந்து கொண்டிருக்கிற இந்த சந்தோஷமான இந்த செய்தியின்படி என்று அதை நீங்கள் பார்த்திருந்திருக்க வேண்டும். என் சுவிசேஷத்தின்படி மரித்தோரிலிருந்து அவர் என்ன செய்யப்பட்டார்? எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். மரித்தோர்ந்து எப்படி எழுப்பப்பட்டார்? கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டு
அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று எண்ணப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பாக்கியம் தூதர்களுக்கு இல்லை. பிள்ளைகள் என்ற பாக்கியம் தூதர்களுக்கு இல்லை. யூ காட் தட், ஐ காட் தட். ஆர் யூ த சன் லைக் தட்? அது ஒன்று குமாரன் என்று சொல்லுகின்ற பகுதி தான் என் சுவிசேஷம், மை காஸ்பல். அவர் குமாரனாய் இருந்தது நிமித்தம் மகனே என்று ஞாபகப்படுத்தி எழுதுகிறார் தீமோத்தேயுக்கு. மகனே, கிறிஸ்து இயேசுவுள்ள நல்ல அந்த கிருபை உன்னிடத்திலும் அந்த கிருபையிலே நீ பலப்பட வேண்டும். டு டை. அடுத்து ஆரம்பித்து அவர் சொல்ல வருகிறார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. நாம் அவரோடே கூட மரித்தோமானார். டு டை வித் ஹிம். அவரோடே கூட மரித்தோமானார், அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். ஃபார் தேட் வி நீட் ஸ்ட்ராங் கிரேஸ். அதற்கு நமக்கு என்ன கிருபை வேண்டும்? ஸ்ட்ராங் கிரேஸ். வி நீட் ஸ்ட்ராங் கிரேஸ் என்று சொல்வதெல்லாம், கிருபையிலே பலப்படுவது என்று சொல்வதெல்லாம், நீங்கள் உலகத்தை வைத்து கிருபை என்று சொல்லிவிடாதீர்கள். அது ஒரு நாளும் இல்லை. ஸ்ட்ராங் டு டை. மரணத்தை ருசி பார்ப்பதற்கு அந்த கிருபை வேண்டும். மரித்து அவரோடே பிழைத்திருப்பதற்கும் அவரோடே நாம் சகித்திருப்போமானால், ரெண்டாவது அதை எப்படி அவர் சொல்கிறார்? அவரோடே சகித்திருப்போமானால் இந்த ஓட்டத்தை பொறுமையோடே ஓட வேண்டும் என்று சொல்லும் பொழுது எப்படி அவர் சொல்லுவார்? பாவியினால் வந்த விரோதங்களை சகித்தார். அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டு அதை சகித்தார். சிலுவையிலே அதை சகித்தார். தன்னுடைய சிலுவையிலே வைத்து சகித்தார் என்பது வேறு, வெறுமனே நாம் சகிப்பது என்பது வேறு. எபிரேயர் 12 கனெக்ட் பண்ணுகின்ற அந்த சகிப்பு என்று சொல்வதெல்லாம் சிலுவையை சகித்தார். சிலுவையிலே ஐ புட் மை ஃப்ளஷ் தேர். மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் நான் சிலுவையில் வைத்திருக்கிறேன், சுயத்தை நான் சிலுவை வைத்து அறைந்து வாழுகிறேன். ஃபார் தேட் வி நீட் தட் என்டியூரன்ஸ். சகிப்பு வேண்டும். சகித்து வாழ்வது என்று வேண்டுமையா? போதும் சகித்தது போதும் என்று சொல்லுவதல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அழைப்பு, ஒரு மோசமான அழைப்பை பிசாசு கொண்டு வந்து வைத்தான். அது என்னவென்றால், நீ தேவகுமாரன் தானோ? ஆர் யூ ரியலி த சன்? கம் டவுன். நீ சிலுவை விட்டு இறங்கி வா என்று சொல்லுகிற அந்த அழைப்பிற்கு அவரே சொன்னார், நான் நினைத்திருந்தால் இறங்கி வந்திருந்திருக்கலாம். லெகியோன் தூதர்களை கொண்டு ஆயிரம் தூதர் எனக்காக போராடியும் கூட இருந்திருப்பார்கள். நம்ம கூட அது இல்லை, ஆனால் அவர்களுக்கு இருந்திருப்பார்கள். ஆனால் இறங்கி வா என்ற குரலை கேட்குற குரல் இருக்கிறதே, எல்லா தேவ புத்திரர்களுக்கும் உண்டு. எனக்கும் உண்டோ? எஸ். இணங்கினோ? நோ, இணங்கி வாழவில்லை. என்ன செய்தேன்? ஐ என்டியூர்ட் த கிராஸ். சிலுவை நான் சகித்து டில் ஐ டை. இவ்வளவு சீக்கிரத்தில் மறித்து விட்டாரா என்று அவர் பிலாத்து ஆச்சரியப்பட்டதே போல் அவருடைய ஒரே நோக்கமெல்லாம் டு டை, டு டை. மற்றவர்களுக்கெல்லாம் காலை முறித்துத்தான் கொல்ல வேண்டியிருந்தது. அவர் கொல்லப்பட்டார்கள். இவரோ ஹீ டைட். அவர் நமக்காக மரித்தார் என்று சொல்கின்ற பாக்கியம் இருக்கிறது. தட்ஸ் a wonderful thing. He was concentrating on the death, அந்த மரணத்திலே அவர் குறியாய் அவர் இருந்தார். அதை அவர் சகித்து அவர் வாழ்ந்தார். அவருடைய பாடுகளை சகித்தமான அவருடைய ஆளுகையை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நீங்கள் பாதிலேயே இந்த சகித்து வாழாதபடி நீங்கள் பாதிலேயே சிலையை விட்டு இறங்கிவிட்டு இந்த ஜீவ பாதையை விட்டு விலகி நீங்கள் வேறொரு பக்கம் நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் he will deny you. உங்களையும் அவர் விட்டு விடுவார். தன்னுடைய ட்ரெஸரராக இருந்த அந்த யூதாஸ் காரியத்தை விட்டுவிட்டாரை என்ன செய்ய முடியும்? கேட்டின் மகன் தானாய் அவன் கெட்டுப்போனான் என்றல்லவோ கதை மாறிவிடும். நீங்கள் மறுதலித்தால், நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டுவிடுவார். ஆனால் ஒரு உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். அது என்னவென்று சொன்னார், அவர் என்னவென்று சொல்வார்? அவர் தம்மைத்தாமே என்ன செய்ய மாட்டார்? மறுதலிக்க மாட்டார். பாடுபடுகிறவனுக்கு கனத்தை கொடுப்பார், மையமே கொடுப்பார். மரித்தவனுக்கு ஜீவனை அவர் கொடுத்தார். சகித்து வாழ்பவனுக்கு தன்னோடு கூட ஆளுகையும் கொடுப்பார். ஆளுகை என்று சொல்வது அவர் தாமே பாடுபட்டு அவர் இந்த ஓட்டத்தை ஓடி பிதாவுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தாரை அவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய பசுத்தவான்களுடைய கூட்டத்திலே போய் ஆளுகை செய்கின்ற ஒரு இடம் இருக்கிறதே. ஒன்றில்லை இரண்டல்ல ஐயா, நித்திய காலமாய் ஆளப்போகின்ற அந்த வாழ்க்கை இருக்கிறதே. அதற்கல்லவோ நான் வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த பூமியில் அதற்கூட சகித்து வாழ்ந்திருக்க கூடாதா?
உங்களுடைய வாழ்க்கையினுடைய வருடத்தை எண்ணி பாருங்களேன். 100 வயது வாழ்வீர்களோ அல்லது 120 கூட வைத்துக்கொள்ளுங்கள். சில தள்ளாடி போய் வாழ்ந்து கொண்டு படுக்கையிலே 120 வயது வரைக்கும் இருக்கத்தான் சிலர் செய்திருக்கிறார்கள். வாழ்ந்து விட்டு போகட்டுமே, அதை நித்தியத்திற்கென்று ஒப்பிட்டு பார்க்க முடியுமோ? சகித்து வாழ வேண்டியதெல்லாம் அது கொஞ்ச வருடம் அல்லவோ? பல கோடி வருடங்களுக்கு உங்களுடைய 100 வருடத்தை ஒப்பிட்டு பாருங்கள். அதெல்லாம் ஒரு சமுத்திரத்தில் உள்ள ஒரு சிறு துளி தண்ணீரை போலதான். சகித்திருந்திருக்கக்கூடாதோ? அதை சகித்தின் உள்ளே நீ பிரவேசித்து வாழ்ந்திருக்கக்கூடாதோ? நீங்கள் மறுதளிப்பார். நீங்கள் சகிக்கவில்லை என்றால் அழுகையும் இல்லை. நீங்கள் அவரோடு மறிக்கவில்லை என்றால் ஜீவனும் இல்லை. நீங்கள் மறுதளித்தால் அவர் தன்னமைத்தான் என்ன செய்ய மாட்டார்? மறுதளிக்க மாட்டார். உண்மையில் உள்ள எவர்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தது அவர்கள் நொறுங்குண்டு வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கு பலனை அவர் தந்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுவார். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்ய கடவோம். பரலோகபிதாவே, நான் கேட்டு திவ்யமான உம்முடைய மேஜையை குறித்த கர்த்தருடைய மேஜையை குறித்த சத்தியங்களை நாங்கள் அறிந்தோம். அதை அறிந்து நாங்கள் உள்ளத்தில் வைத்து தியானித்து கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க உதவி செய்தல்லும். எல்லோரும் உம்மால் போதிக்கப்பட்டு இந்த மெய்யான இந்த பாதையில் நடந்து வர கிருபை செய்கிறாங்க. சிலுவையின் பாதை குறித்த வெளிச்சத்தை அவர்களுக்கு எல்லோருக்கும் பிரகாசிக்க செய்கிறாங்க. ஆசீர்வதித்தல்லும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.